சாயந்தரம் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரெட் பீஸ் இருந்தது. வேற என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப மத்தியானம் செஞ்ச சிக்கன் பீஸு. இந்த பிரெட் பீஸில் வந்து ஒரு 3 பிரெட் பீஸ் எடுத்துட்டு அடுப்பத்தை வச்சு நல்லா தோசைட்டி கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்ச 3 பிரெட் பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுப்பு வந்து மீடியமாக வச்சு இந்த 3 பிரெட் பீஸையும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த சிசர் மூலமாகவோ சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாலும் சரி, இல்லாட்டி கையால் வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த பிரெட் பீஸை வந்து பிச்சு வச்சுட்டாலும் சரி. அப்படி தான் இன்றைக்கி வந்து 3 பிரெட் பீஸை வந்து அப்படி தட்டில் பிச்சு வச்சுட்டு சிக்கன் பீஸில் முடிஞ்சால் சதை பீஸ் இருந்தால் பரவாயில்ல. சரி, நான் வந்து இருக்கிற சிக்கன் பீஸை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு திருப்பி அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசை சட்டியில் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த பெரிய வெங்காயம் பூண்டு நீள நீளமாக இருந்துட்டேன், அதை ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச சிக்கன் அது கூட ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சிக்கனு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து இந்த பிச்சு போட்ட பிரெட் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் குழம்புல கிரேவி மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பிரெட் மேலே கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு 2 டைம் நல்லா பரட்டி விட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு 2 டைம் பரட்டி விட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டேங்க. அப்பா, இந்த சிக்கனும் பிரெட்டும் பீஸும் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வாய்ப்பு கிடச்சுன்னா உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்.